அதாவது பானு, தஞ்சாவூரிலிருந்து தனியார் நிறுவன டேங்கர் லாரி ஒன்று 16 டன் எடையுள்ள மெடிக்கல் கேஸ், அதாவது குறிப்பாக ஆக்சிஜன் ஏற்றிக்கொண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரியை நாமக்கலைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது ஓட்டுநர் தூங்குவதற்காக அதிகாலையில் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் பிரதான தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் மேற்கு வங்காளத்திலிருந்து தூத்துக்குடி நோக்கி வெளிநாடுகளுக்கு அலங்கார பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த பனை ஓலை ஏற்றிக் கொண்டிருந்த லாரி ஒன்று தேசிய நெடுஞ்சாலை நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது பின்னால் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த லாரியை திண்டுக்கலை சேர்ந்த செல்லும் என்பவர் ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஆனால் டேங்கர் லாரியின் பின்பகுதி உடைந்து மெடிக்கல் கேஸ் எனப்படும் ஆக்சிஜன் வெளியேறுவதாக பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்தனர். தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டு ஆய்வுகளை மேற்கொண்டனர். அது மெடிக்கல் கேஸ் என்பதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் கேஸ் வெளியேறுவதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது சற்று ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் சம்பவத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். பானு.